அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எஸ்எம்சி மேத்ஸ் சார்பாக வணக்கம். எனது பெயர் செல்வி கிருசா செல்வராசா. நான் கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்றேன். இன்று மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் நண்பர்களே, வகுப்பறைக்கு செல்வோம். அன்பார்ந்த நண்பர்களுக்கு இந்நேர வணக்கம். இன்று தரம் 4 நண்பர்களுக்கான பகுதி 1 மாதிரி வினாக்கள் தொகுதி 6 மேலும் சில வினாக்களை கற்றுக்கொள்வோம். 26வது வினாவிற்கு செல்வோம். 26வது வினா, லீப் வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? லீப் வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? 4 ஆண்டுகள். லீப் வருடம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். லீப் வருடம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். 27வது வினாவிற்கு செல்வோம். 27வது வினா, 923 என்ற எண்ணுடன் எவ்வெண்ணை கூட்டினால் 1000 பெறப்படும்? 923 என்ற எண்ணுடன் எவ்வெண்ணை கூட்டினால் 1000 பெறப்படும்? 1000லிருந்து தரப்பட்ட எண்ணை கழிக்க வேண்டும். ஆகவே 1000லிருந்து தரப்பட்ட எண்ணை கழிக்கும் முறையினை அவதானியுங்கள். 1000லிருந்து 923 கழித்தால் 77 ஆகும். ஆகவே கூட்ட வேண்டிய எண் சமன் 77 ஆகும். 77 ஆகும். 28வது வினாவிற்கு செல்வோம். 28வது வினா, 3, 5, 7, 10, 13 2 வெற்றிடம். இவ்வெண்கோளத்தின் அடுத்து வரும் இரு எண்களும் எவை? 3, 5, 7, 10, 13 2 வெற்றிடம். இவ்வெண்கோளத்தின் அடுத்து வரும் இரு எண்களும் எவை? தரப்பட்ட எண்கோளத்தினை அவதானியங்கள். தரப்பட்டுள்ள எண்கோளத்தினை அவதானியங்கள். 3உடன் 2 கூட்டினால் 5, 3உடன் 2 கூட்டினால் 5, 5உடன் 2 கூட்டினால் 7, 5உடன் 2 கூட்டினால் 7. பின்பு 7உடன் 3 கூட்டினால் 10, 7உடன் 3 கூட்டினால் 10. பின்பு 10உடன் 3 கூட்டினால் 13, 10உடன் 3 கூட்டினால் 13. அடுத்த எண்ணை காண்பதற்கு 13உடன் 4 கூட்ட வேண்டும். 13உடன் 4 கூட்ட வேண்டும். ஆகவே 13 சக 4 சமன் 17. 13உடன் 4 கூட்டினால் 17. 17ஐ வெற்றிடத்தில் எழுதிக் கொள்வோம். 17ஐ வெற்றிடத்தில் எழுதுவோம். 17உடன் 4 கூட்ட வேண்டும். 17உடன் 4 கூட்ட வேண்டும். 17 சக 4 சமன் 21. 17உடன் 4 கூட்டினால் 21. ஆகவே வெற்றிடத்தில் 21ஐ இவ்வாறு எழுதிக் கொள்வோம். இவ்வெண்கோளத்தில் அடுத்து வரும் இரு எண்கள் சமன் 17, 21. இவ்வெண்கோளத்தில் அடுத்து வரும் இரு எண்கள் சமன் 17, 21 ஆகும். அடுத்து 29வது வினாவிற்கு வருவோம். 29வது வினா, வெற்றுக்கூட்டில் வர வேண்டிய எண்ணை எழுதுக. வெற்றுக்கூட்டில் வர வேண்டிய எண்ணை எழுதுக. தரப்பட்டுள்ள வெற்றுக்கூட்டினை அவதானியங்கள். 2உடன் 3 கூட்டினால் 5, 5 தர 2 சமன் 10. 5 தர 2 சமன் 10. 4உடன் 3 கூட்டினால் 7, 7 தர 2 சமன் 14. 7 தர 2 சமன் 14.
14. ஆகவே 5உடன் 3ஐ கூட்டினால் 8. 8 தர 2 சமன் 16. 8 தர 2 சமன் 16. ஆகவே வெற்றுக்கூட்டில் வர வேண்டிய எண் சமன் 16. வெற்றுக்கூட்டில் வர வேண்டிய எண் சமன் 16 ஆகும். 30வது வினாவிற்கு வருவோம். 30வது வினா 240 நிமிடங்கள் எத்தனை மணித்தியாலங்கள்? 240 நிமிடங்கள் எத்தனை மணித்தியாலங்கள்? 1 மணித்தியாலம் 60 நிமிடங்கள். 1 மணித்தியாலம் 60 நிமிடங்கள். ஆகவே 240ஐ 60ஆல் வகுக்க வேண்டும். 240ஐ 60ஆல் வகுக்க வேண்டும். 240ஐ 60ஆல் வகுத்தால் 4. 240ஐ 60ஆல் வகுத்தால் 4. ஆகவே 240 நிமிடங்கள் சமன் 4 மணித்தியாலங்கள். 240 நிமிடங்கள் சமன் 4 மணித்தியாலங்கள் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் நண்பி செல்வி கிருசா செல்வராசா. நன்றி, வணக்கம்.